ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹார்வெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது தீபாவளி அன்னைக்கு எடுத்தது. இந்த மிளகாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். நம்மள்ட்ட ஒரு 6 வகையான மிளகாய் இருக்குது. இந்த மிளகாய் வந்து கருப்பு கலரில் இருக்குது. கீழ்ப்பக்கம் பார்த்தா பச்சை கலரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணுமா என்னன்னு தெரியல. அப்படியே அந்த செடியே வந்து இலையும் கருப்பு, அந்த மிளகாயும் கருப்பாக இருக்குது. அதே மாதிரி குண்டு குண்டாக ஒரு மிளகாய் இருக்குது, அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் சாதாரணமாக நீட்ட மிளகாய் இருக்குது. அப்புறம் நெய் மிளகாய் இருக்குது. மாடிக்கு மிளகாய் பறிக்கலான்ட்டு தான் வந்தேன். ஆதிக்கும் கொஞ்சம் நேரத்தில் ஓடி வந்துட்டார். அவர் சூப்பராக பறிப்பார் மிளகாய். சின்னதாக ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு, சரி அதையும் பறிச்சுக்கலான்னு பறிச்சாச்சு. இது வந்து சிவப்பு வெண்டை, இதில் ஒன்று தான் காய்ச்சிருந்துச்சு. பச்சை வெண்டை ஏற்கனவே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இன்னொன்று கிடச்சிச்சு, அதையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஆதித்யாவும் காய் பறிக்கிறதுக்காக மாடிக்கு வந்துட்டார். நாங்கள் பறித்து கொடுக்குற காயெல்லாம் வாங்கி பேஸ்கெட்டில் வச்சுக்கிட்டு இருந்தார். மாடியில் வேலை செய்கிறப்பெல்லாம் அழைச்சி கொண்டாந்து நாங்கள் வச்சுட்டு வேலை பார்க்குறதுனால அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது. அதனால் எது பறிக்கணும் எது பறிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. சில குழந்தைங்க பிஞ்சை பறிச்சிருவாங்க, இல்லைனா பூக்களை பறிச்சிருவாங்க. இவங்க 2 பேருமே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. தட்டை காய் கொஞ்சம் காய்ச்சிருந்துச்சு, அதையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு 3 காய் தான் இருந்துச்சு. அடுத்தது மிளகாய் ஹார்வெஸ்ட் தான் பண்ண போகிறோம். இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், மேல் நோக்கி இருக்கும், காந்தாரி மிளகாய் மாதிரி இருக்கும். நம்ம இந்த மிளகாயில் வந்து கொஞ்சம் பழுத்தது இருந்துச்சு. பழுத்ததை மட்டும் ஆதிக்கு வந்து அதை வந்து பறித்தார். மணத்தக்காளி செடி இருக்குது. இந்த மணத்தக்காளியில் நிறைய வந்து பழங்கள் இருக்குது. ஆதித்யா வந்து அதை தான் பறிச்சிட்ருக்காரு. ஒரு தடவை அவருக்கு வந்து பறித்து வந்து சாப்பிட கொடுத்தோம். அதுலேருந்து இப்போ வர்றப்ப எல்லாம் அதை வந்து பறிக்க ஆரம்பிச்சதால் பறித்து எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். தானும் சாப்பிட்டுக்கிட்டாரு. கொத்தரங்காய் நிறைய காய்ச்சிருந்துச்சு, அதையும் பறிச்சாச்சு. அடுத்தது முருங்கைக்காய். ஏற்கனவே நம்ம ஒரு முருங்கைக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இது 2வது முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காய் வந்து நல்லா நீளமாக இருக்கக்கூடியது. இந்த முருங்கைக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹார்வெஸ்ட்டில் மிளகாய், ஒரு கத்திரிக்காய், அப்புறம் கொத்தவரங்காய் பறிச்சிருக்கிறோம், தட்டைக்காய் பறிச்சிருக்கோம், முருங்கைக்காய், வெண்டைக்காய், ஒரு பாவக்காய். இதுதான் நேற்று மாடி தோட்டத்தில் நம்ம பண்ண ஹார்வெஸ்ட்டு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோருக்கும் நன்றி.